சார் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் சார் மார்த்தாண்டம் விளவங்கோடு தாலுக்கைக்குட்பட்டதான சார் அந்த தாமிரபரணி ஆறுனுடைய நிலைமை குறித்து மறுபடியும் ஆராய்ச்சி செய்து சுற்றுப்பயணம் செய்து ஆற்றில் உள்ள குறைகள் எல்லாம் பார்த்து இன்றைய வீடியோ சார் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மதிப்புக்குரிய பாசத்துக்குரியதான மாண்புமிகு முதலமைச்சர், பாசத்துக்குரிய நீர்வள அதிகாரிகள், வீடுபிடி அதிகாரிகள், பஞ்சாயத்து கவுன்சில் மெம்பர் சார், இந்த கமிஷனர், எம்இ, எஸ்ஐ, அனைத்து அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் நான் இதை அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் கேட்குறோம். சார், நிற்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தின் அருகில் ஞாராம்பிளை என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் பீடில் சார் ஏறக்குறைய வருஷங்களுக்கு 60 வருஷத்தின் முன்னே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பாசத்துக்குரியதான் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த நேசமணி பாலம் என்று பேர் சூட்டி அமைக்கப்பட்ட இந்த பாலம் சார், இந்த பாலம் இன்றைக்கு ஏறக்குறை ஒரு பழுதுபோக அளவுக்கு இந்த பாலம் மாறிக்கொண்டிருக்கிறது. பாலத்தின் மேல் பக்கங்களெல்லாம் பெரிய பெரிய பள்ளங்கள் காணப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கே சார். நேசமணி பாலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாலத்தின் அடிப்பக்கம் எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் சார் பொதுமக்கள், அதாவது நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியூரில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் வந்து குளிக்க சார் இரவு பகலாக வேலைகள் செய்து, கூலி வேலைகள் செய்து சார் வந்து குளிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த நேசமணி பாலம் என்று சொல்லக்கூடிய இடம். குளிக்கடவுகள் அந்த பக்கம் இந்த பக்கம் இரு பக்கங்களில் சார் இந்த சாலை, இந்த பாதை இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரைக்கும் இந்த சரியான ரீதியில் இந்த குளிக்கடல் வாரதுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பாதை இல்லாமல் கிடந்தது சார். ஒரு தெருவிளக்கு கிடையாது சார். அந்த மோகன்குமாரோட புகாரின்படி சார் அநேகம் வீடியோகள் போட்டு அநேகம் மனுக்கள் அளித்ததின் அடிப்படையில் அரசு எடுத்த நடவடிக்கையால் சார் இன்றைக்கு மக்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு பாதை அமைத்து வருகிறது சார். அதோடொப்பம் சார் குளிக்கடவில் வருவதற்கு சார் இங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உத்தரவு போட வேண்டும். மின் விளக்குகள் போட வேண்டும் சார். மின் விளக்கு இல்லை. ராத்திரி காலங்களில் இங்கே வாரதுக்கு ஒரு மின் விளக்கு கிடையாது. தெருவிளக்கு நீங்கள் போட வேண்டும். இந்த போடக்கூடிய ரோடு நீங்கள் சாலையை சரியான முறையில் அமைக்க வேண்டும் சார். இந்த சாலையை நீங்கள் பராமரிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உத்தரவு போட வேண்டும். ஒன்று சார், இந்த சாலையை அமைக்கிறதுக்கு உத்தரவு போட்டால் தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழக சார்பில் நன்றியை தெரிவிக்கிறோம். பொதுமக்கள் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறோம் சார். ஆகையால் சார் இந்த குறைகளை எல்லாம் சுற்றி காட்டுகிறோம். ஆகையால் நீங்கள் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். மறுபடியும் கேட்டுக்கிறேன் சார். தாமிரபரணி ஆற்றில் நினைச்சிருக்கக்கூடியதான அந்த கழிவு நீர், சாக்கடை நீர் வந்து அடிந்து இன்றைக்கி சென்னை கூவையார் மாறியது போல தண்ணி கருத்து கொண்டே இருக்கிறது சார். காசா நோய், புற்றுநோய் சார், மாரகமாய் வியாதிகள் மக்களுக்கு பறந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் மக்கள் சுத்தமான குடிநீர் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆற்றில் நினைச்சிருக்கக்கூடியதான அந்த சாக்கடை நீர் ஓடைகளை எல்லாம் நீங்கள் தடை செய்யுது சார். பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும். பாதாள சாக்கடை அமைச்சு சார் அந்த தண்ணி சுத்திகரித்து விவசாயத்துக்கு கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாதையில் வருவதற்கு சார் தெருவிளக்கு தேவை, நல்ல பாதை தேவை. ஆகையால் நீங்கள் செய்ய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வீடியோ அனுப்பி வைக்கிறேன், பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.